லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குடும்ப நாவல். வாங்க பார்க்கலாம். இருள் மறைந்து லேசாக புது வெளிச்சம் பரவத் தொடங்கிய விடியற்காலை வேளை, தேவநாதன் படுக்கை மீது சோம்பலுடன் சில நிமிடங்கள் புரண்டு கொண்டிருந்தார். மெல்ல எழுந்து கட்டில் தலைமாட்டில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங் கவுனை எடுத்து தமது பைஜாமா மீது அணிந்து கொண்டு அறையில் குழல் விளக்கை பொருத்தினார். விளக்கு கக்கிய பிரகாசமான ஒளியிலே எதிர்பக்கத்து சுவற்றோரம் கிடந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகே வந்தார். ஆளுயரத்தில் அதில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடிக்குள் தம்மை ஏற இறங்க பார்த்து கொண்டார். 60 வயது ஆண் பிள்ளைக்கு ஒரு வயதா? என்ன வயது என்று ஊகிக்க முடியாத ஒரு இளமை தோற்றம் இன்னமும் அவரிடம் ஒட்டி கொண்டுதான் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசியா, சிங்கப்பூர், ஷாங்காங் முதலிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனபோது வாங்கிய ட்ரெஸ்ஸிங் கவுன். அது அரக்கு நிறத்தில் வெள்ளை மலர் கொத்துக்கள் போட்ட சைனீஸ் சில்க் கிரே கோட்டில் தைத்த ரெடிமேட் கவுன். அதில் அவர் ஏதோ ஒரு சினிமாவில் அப்பா வேடம் போட்டு கொண்டு நின்ற அழகான நடிகர் போன்ற கம்பீரமான தோற்றத்திலே காணப்பட்டார். ரத்தம் தெறிக்கும் இளம் வயதும் இல்லை, மீசை நரைத்த கிழவனும் இல்லை. இருளும் ஒளியும் கலந்த ஒரு சந்தியா காலம் போல இளமையும் முதுமையும் ஒன்றி ஒரு புதுமையான வயதில் இருந்தார். அவருக்கு இருந்த ஆஸ்திக்கும் அந்தஸ்திற்கும் ஊரில் இருந்த மதிப்பிற்கும் அந்த வயதிலும் பெண் கொடுக்க எத்தனையோ பெரிய மனிதர்கள் வரிசையாக வந்து நிற்பார்கள். அவருக்கு தெரிந்த கதைதான். வெள்ளையும் கருப்பும் இழையோடிய கிராப்பு சிகையை செல்லமாக மெல்ல தடவிக்கொண்டார். 1-2 நரையையும் சாயத்தால் மறைத்துவிட்ட மீசையையும் மெல்ல தடவிக்கொண்டார். இன்னமும் சொந்தமாகவே சற்று வரிசையாகவும் இருந்துவிட்ட பற்களை இழித்து பார்த்து கொண்டார். முடிவில் பெருமூச்சுடன் காலுக்கு மெத்தென்று கிடந்த இரத்தின கம்பளத்தின் மீது குறுக்கும் நெடுக்குமாக பலமுறை நடந்தார். பின்னர் சலிப்புடன் ஜன்னல் அருகே வந்து நின்றார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவரது வீடு. அரண்மனை போன்று பெரியதுதான். அந்த வீட்டைச் சுற்றி எத்தனை பெரிதொரு தோட்டம், எத்தனை விதமான மரங்கள், என்னென்ன பூச்செடிகள். ஜன்னல் அருகே பூத்து குலுங்கிய மகிழ மரத்தினின்று குப்பென்று வாசம் குளிர்ந்த காற்றோடு கலந்து முகத்திலே மோதிய போது அவர் நினைவு எங்கேயோ போய்விட்டது. மீண்டும் தமக்குள்ளே நீண்ட பெருமூச்செறிந்தார். அவரது தோட்டமும் வீடும் நெடுஞ்சாலையை விட மேடானதொரு பூமியில் அமைந்து விட்டிருந்தது. மாடியில் இருந்த அவரது படுக்கை அறையில் நின்று பார்த்தபோது தொலைவில் காலை ஒளியால் வெள்ளி பாலமாக மின்னி நெளிந்த காவிரி நதி எங்கேயோ ஒரு பள்ளத்துக்குள்ளே ஓடுவது போன்ற பிரமிப்பை கொடுத்தது. சேலத்திற்கும் திருச்சிக்கும் இடையே ஓடுகின்ற வாகனங்கள் அப்போதைக்கப்போது எழுப்பிய ஓசையை தவிர அந்த வீட்டை சுற்றி எப்பொழுதுமே ஒரே அமைதி. வெகு நேரம் நதி பரப்பையே வெறித்து கொண்டு ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தார். தோட்டத்து தென்னை மரங்களின் கீற்றுகள் காற்றிலே சலசலத்தன. எங்கேயோ மாமரக்கிளையிலே ஒளிந்து கொண்டிருந்த ஒரு குயில் கூவிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியின் நடுவே அந்த ஓசைகள் எல்லாம் இனிமையாக இருந்தன. கீழே இருந்த அலங்கார பூஜையை நின்று கேட்பது போன்றதொரு நினைப்பு. வைரவன் கொளுத்தி வைத்த ஊதுவத்தி கத்தையின் மனம் மேலே எழும்பி அறைக்குள்ளே பரவிய போது என்னென்னவோ நினைவுகளை கிண்டிவிடவே சற்றென்று உள்ளேயே அமைக்கப்பட்டிருந்த குளியலறைக்குள் அவர் புகுந்து கொண்டார். குளியலறையா அது? சுவரெல்லாம் வெளிர் நீல வண்ண டைல்கள், நீல வண்ண ஸ்நான தொட்டி, டெலிஃபோன், ஷவர், எதிர் சுவரிலே பெரிய நிலை கண்ணாடி, உட்கார்ந்து அலங்கரித்து கொள்ள பளிங்கு ஆசனம், உடைகளை உடுத்திக்கொள்ள ஒரு சிறு தடுப்பு, உடைகளை அடுக்கி வைக்க சுவற்றோடு பதித்த சன்மைக்காய் இழைத்த முகம் தெரியும் அலமாரி. கூரையையும் தரையையும் தொட்டுக்கொண்டு நின்றது. பழைய காலத்து கட்டிடம்தான் அது. அந்த காலத்தில் அவர்களது முன்னோர் அந்த வட்டாரத்து கலெக்டராக இருந்த வெள்ளைக்கார துரை ஜமபந்திக்கு வரும்போது தங்குவதற்கு என்று தாராளமாக ஒதுக்கிவிட்டிருந்த காரை கட்டடம். கொள்ளுப்பேரனான அவர் அதை இங்கும் அங்கும் இடித்து காசை தண்ணீராக செலவழித்து எத்தனையோ அலங்காரமாக நவீன வசதிகளுடன் கிராமத்து சூழ்நிலையில் அமைதியான அந்த இடத்தில்
அற்புதமாக அமைத்து விட்டிருந்தார். எதற்காக? எல்லாம் அவளுக்காகத்தான். பலன்? பற்களை நரநரவென்று கோபத்துடன் கடித்துக்கொண்டு குளியல் அறை கதவை படீர் என்று சாத்திக் கொண்டார். குளித்து முடித்துவிட்டு பட்டுக்கரை வேட்டியையும் மல்ஜிப்பாவும் தரித்துக்கொண்டு கீழே மெல்ல இறங்கி வந்தார். ஒரு காலத்தில் ஏகப்பட்ட வேலையாட்கள் இருந்த வீடுதான் அது. இப்போது சமையலையும் மற்ற ஏனைய காரியங்களையும் கவனிக்க வைரவனும் வீடு கூட்ட வேலைக்காரி ஒருத்தியும் தோட்டக்காரனும் மட்டுமே தான் இருந்தனர். எப்போதாவது வைரவன் கிராமத்துக்குள் சென்று ஜன்னல் துடைக்கவும் ஒட்டடை அடிக்கவும் தரை முழுவதையும் சோப்பு போட்டு தேய்த்து கழுவவும் தேவநாதன் உத்தரவின் பேரில்தான் உதவிக்கு 2 ஆட்களை கொண்டு வருவதுண்டு. விடியும் முன் எழுந்து வைரவன் பச்சை தண்ணீரில் மூழ்கிவிட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தி விளக்கை ஏற்றிவிட்டிருந்தான். தோட்டத்தில் பூத்து கிடந்த மல்லிகையையும் செண்பக மலர்களையும் வெள்ளி பூக்கூடையில் நிறைத்து அறைக்குள் வைத்திருந்தான். சமையலறையில் அம்மியில் அவன் ஏதோ அரைக்கும் சப்தம் கேட்டு கொண்டிருந்தது. மீசையை தடவியபடியே தேவநாதன் பூஜை அறைக்குள் வந்தார். சுவற்றிலே வரிசையாக தொங்கிய தெய்வங்களின் படங்களை ஒரு முறை நோட்டம் விட்டார். முருகன் அவரது மூதாதையரால் வழி வழியாக கொண்டாடப்பட்ட தெய்வம். காலஞ்சென்ற தமது பெற்றோர்களைப் போல் அவருக்கு பக்தி பஜனை இவைகள் மீது ஈடுபாடுகள் கிடையாது. எனினும் காலையில் எழுந்ததும் காபி சாப்பிடுவது என்ற வழக்கம் போல குளித்து முடித்ததும் பூஜை அறைக்குள் வந்து ஒரு பிடி மலரை எடுத்து கல்யாண கோலத்தில் மேடை மீது கழுவி துடைத்து பொட்டிட்டு பூவணிந்து நிற்கும் முருகனது திருவுருவின் மீது அவரது பத்தினியார் மீதும் தூவிவிட்டு வைரவன் தயாராக தூப கலசத்திலே வைத்திருக்கும் கற்பூரத்தை ஏற்றி காட்டிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுவிட்டு வெளியே வந்து விடுவார். அத்துடன் அவர் செய்த எல்லா பாவங்களையும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பொசுக்கி சாம்பலாக்கி விட்டதொரு நினைப்பு. பூஜை அறையை ஒட்டிய அந்த பெரிய ஹாலின் நடுவே தொங்கிய பர்மா தேக்கு மர ஊஞ்சலின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டார். துடைத்துவிட்ட சலவைக்கல் தரை மீது வட்ட வடிவில் பெரியதான ஒரு கம்பிளி விரிப்பு, அதன் மேல் காஷ்மீர் முக்காலி, அதன் மேல் சோப்பு போட்டு துடைத்து பொன்னாக மின்னிய பெரிய வெண்கல பூந்தொட்டி. வைரவன் தோட்டத்திலே பூத்து கிடந்த ரோஜா மலர்களை சீராக வெட்டி அழகாக அதற்குள் சொருகி வைத்திருந்தான். அந்த ஹாலின் சுவரில் ஒரு பக்கத்திலே அவரது மூதாதையரின் படங்கள் ஒரே அளவில் பெரியதாக்கப்பட்டு பொற்பூச்சு பூசிய சட்டத்திற்குள் அடக்கி வரிசையாக மாட்டப்பட்டிருந்தன. முண்டாசும் சரிகை அங்கவஸ்திரமும் வைர கடுக்கனும் பிடி மீசையுமாக விழித்த அப்பா நீலமேகத்தின் படத்தை உற்று பார்த்தார். தொண்டு கிழவராக படுக்கையில் நாரும் தோலுமாக கிடந்து ஊரிலிருந்த வியாதிகள் அனைத்தும் உடலை வாட்ட விடேன் தொடேன் என்று 88வது வயது வரை இருந்துவிட்டுதான் அவர் பரமபதமடைந்தார். சாகும் வரை அந்த கிழவர் ஓயாது புலம்பிக் கொண்டுதான் இருந்தார். தேவநாதா, இது ஒரு வயசா? நான் சொல்றதை கேள். நம் உறவிலே உனக்கு பெண் கொடுக்க நான் நீன்னு வருவாங்க. பேசாம ஒருத்தியை பார்த்து கட்டிக்கோ. நம்ம வம்சம் வளர வேண்டாமா? பார்வதி போய் 10 வருஷம் ஆகப்போகுது. அவளோட எல்லாம் போச்சுன்னு இப்படி ஒண்டிக்கட்டையா ஏண்டா நீ தவிக்கணும்? சதா கிழவர் முணுமுணுத்தார். தேவநாதனை பெரிய வைத்தியராக்க வேண்டும். அந்த பிராந்தியத்திலே சிறந்த அறுவை நிபுணனாக மகன் விளங்க வேண்டும் என்றெல்லாம் அப்பாவுக்கு கனவு. ஆனால் பிள்ளை பட்டணத்திற்கு சென்று படித்தவன். பார்மசியில் பட்டம் பெற்று கிராமத்துக்கு திரும்பி வந்த கையுடன் அண்மையில் இருந்த டவுனில் ஒரு மருந்து கடை வைத்து சில ஆண்டுகளில் கொழிக்கத் தொடங்கிவிட்டிருந்தான். பல ஏக்கர் வாழையையும் நெல்லும் விளைந்த நிலங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தும் கட்டும் செட்டுமாக வாழ்ந்தார் அப்பா. அத்துடன் வட்டிக்கடை வைத்து குவித்த பணம் வேறு பேங்கில் தூங்கியது. அம்மா மேனியிலும் இறந்து போன மனைவி பார்வதி உடம்பிலும் கனத்த நகைகள் கிலோ கணக்கில் லாக்கரில் உறங்கின. அப்பாவுக்கு பின் சொந்த உபயோகத்திற்கு மட்டும் கொஞ்சம் நிலங்களை வைத்துக்கொண்டு மீதியை விற்று முதலாக்கி விட்டிருந்தார் அவர்.
ஊரிலே அவர்தான் பெரிய புள்ளி. கோவில் உற்சவங்கள் போது முதல் மரியாதை அவருக்குத்தான். பஞ்சாயத்து தலைவர் கூட அவரிடம் ஒரு வார்த்தை கேட்காது எந்த காரியத்தையும் துவங்குவதில்லை. அந்தஸ்து, ஆஸ்தி, வியாபாரம், நிலங்கள், அழகான வீடு, போக்குவரத்திற்கு புத்தம் புதிய பியட் கார் எல்லாம் இருந்தன. பயன், ஹாலை ஒட்டி இருந்த சாப்பாட்டு அறையில் 12 பேர் சேர்ந்தாற்போல் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த பெரிய தேக்கு மர மேஜை மீது கேரள நாட்டு கை வண்ணத்துடன் விளங்கிய சிறிய பாயை விரித்து போட்டு வெள்ளித்தட்டை கொண்டு வந்து வைரவன் வைத்தான். ஒரு பெரிய வெள்ளி பேலா நிறைய இடியாப்பமும் சிறு வெள்ளி கிண்ணத்தில் தேங்காய் பாலும் கரண்டியும் சர்க்கரை கிண்ணமும் வைத்துவிட்டு மரத்தட்டில் பீங்கான் கெட்டில் நிறைய காப்பியையும் சாப்பிட கோப்பையையும் சுமந்து கொண்டு வந்து வைத்தான். வைரவன் தமிழன் என்றாலும் நீண்ட காலம் கேரளத்திலே தங்கிவிட்டவன். 3 காலமும் முழுகாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் போன்ற பழக்கம். நீலமேகம் காலத்திலிருந்து வேலையில் இருப்பவன். மனைவி, மக்கள் என்ற பந்தபாசங்கள் எல்லாம் அற்றுப்போய் தனிக்கட்டையாக தள்ளாத வயதிலே அந்த வீட்டில் அவன் தடுமாறி கொண்டிருந்தான். எத்தனையோ முறை வேலையை விட்டு சொந்த கிராமத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்ற ஆதங்கம் அவனுக்கு. ஆனால் முடியாத ஒரு வேலையில் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்ற தவிப்பு. முன்போல் பரபரப்பாக அவனால் இயங்க முடியவில்லை. வயதும் தள்ளாமையும் அவனை அயரச் செய்தன. கை வைத்த பனியனும் வெள்ளை வேட்டியும் நெற்றி நிறைய திருநீருமாக அவன் பளிச்சென்று காணப்பட்டான். அவனது வேலையிலும் சுத்தம் தாண்டவமாடியது. மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து ஹாலுக்குள் தலையை நீட்டினான். காபி பலகாரம் தயார் என்று அறிவிக்க லேசாக இருமினான். ஊஞ்சலில் இருந்து திரும்பினார் தேவநாதன். இன்னும் 8 மணி ஆகல, 5 நிமிடம் இருக்கு. அதுக்குள்ளாகவே நீ காலில் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு வந்துட்டியாக்கும். எகத்தாளமாக கேட்டபடி அவர் ஊஞ்சலில் நின்று இறங்கினார். வெள்ளி தட்டின் மீது வைரவன் பரிமாறிய இடியாப்பத்தை வெறித்தார். குனிந்த தலை நிமிராது பணிவுடன் இடியாப்பத்தின் மீது தேங்காய் பாலை ஊற்ற அவன் கரண்டியை கையில் எடுத்து முகர்ந்தான். திடீர் என்று முகம் சிவந்து பற்களை கடித்தார் தேவநாதன். முட்டாள், எத்தனை வாட்டி சொல்வது தேங்காய்பால் என் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு? முன்னமே சொல்லியிருக்கேன். மட சாம்பிராணி, தெரியாம தான் செய்கிறியா அல்லது வேணுமெனே செய்கிற காரியமா? கத்தி கூச்சலிட்டபடி வெள்ளி கிண்ணத்தை ஆவேசமாக எடுத்து அத்தனை பாலையும் அவன் முகத்திலே விசிறி கொட்டினார். முகம், கழுத்து, பனியன், வேட்டி எல்லாவற்றிலும் தேங்காய்பால் அபிஷேகம். மேல் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டான். மௌனமாக அவரை உற்று பார்த்தான். அந்த பார்வையிலேயே தேங்கி நின்ற ஏராளமான பொருட்களை உணர்ந்த தேவநாதனின் ஆத்திரம் அதிகமாகியது. மடையா, போய் பசும்பாலை சூடாக எடுத்துக்கொண்டு ஓடியா. 8 அடிக்கு போகிறது. நேரத்தோடு ஒட்டி சாப்பிடணும்னு டாக்டர் உத்தரவச்சே சீறினார். சூடான பசும்பாலை டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு பின்பக்கம் இருந்த வேலையாட்கள் உபயோகிக்கும் குளியல் அறைக்குள் விரைந்தான் வைரவன். உள்ளே பொங்கி எழுந்த சினத்திலே அவன் உடல் முழுவதும் நடுங்கியது. நெஞ்சு பதறியது. வர வர தேவநாதன் பெரும் அசுரனாக மாறிக்கொண்டு வருகிறார். வேணுமென்றே அவனை குத்தி குதறி அவன் படும் அவஸ்தைகளை பார்ப்பதில் மனிதனுக்கு ஒரு குரூர ஆனந்தம். ஒரு முறை தமயந்தி அவனிடம் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. அவர் ஒரு சாடிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தை? கேட்டான் அவன். தேவநாதன் ஊருக்கு உபகாரி, பெரிய மனிதர், எல்லாம் சரிதான். உணர்வுகளில் அவர் ஒரு பயங்கர மிருகம், வெறிபிடித்த மிருகம். வைரவன் தாத்தா, அவரிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். 18 வயதிலேயே அந்த குழந்தை தேவநாதனை அணு அணுவாக புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். தேவநாதன் ஒரு மிருகந்தான். அதுவும் பைத்தியம் பிடித்த தன் உணவுகளுக்கு அவனை ஒரு வடிகாலாக வைத்துக்கொண்டு ஆட்டி படைக்கின்ற அசுர மிருகம். பாலில் நனைந்து பிசுபிசுத்த ஆடைகளை களைந்து பிளாஸ்டிக் வாளியில் போட்டுவிட்டு அவசரமாக குளித்து அவன் வேறு உடுத்தி கொண்டான். துணிகளை அலசி பிழிந்து கொடியில் போட்டுவிட்டு விபூதி அணிந்து கொண்டு அவன் வெளியே வருவதற்குள்
அவர் தோட்டத்திற்குள் போய்விட்டிருந்தார். உடம்புக்கு சுகமில்லை என்று அவர் அடிக்கடி கூறுவதெல்லாம் கலப்படமில்லாத பொய். சுபாவத்திலே அவர் பெருந்தீனிக்காரர். சமீப காலத்தில் அவருக்கென்ன பசியோ அளவுக்கு மீறியே சாப்பிட்டார். இரவு வேளைகளில் பீரோவுக்குள் மறைத்து வைத்திருக்கும் புட்டிகளுடன் உட்கார்ந்து விடுவார். போதை ஏற ஏற பேச்சுகள் காரமாகவும் விரசமாகவும் கேட்க வேதனையாகவும் இருக்கும். அவனுக்கு அவரது பழக்க வழக்கமெல்லாம் அத்துப்படியான சங்கதிதானே. வெள்ளித்தட்டிலும் பேலாவிலும் அவன் குவித்து வைத்திருந்த அத்தனை இடியாப்பமும் காலியாகிவிட்டிருந்தது. எருமை மாடு தொட்டியில் உறிஞ்சுவது போல் கெட்டில் காப்பி முழுவதையும் ஆசாமி உறிஞ்சி விட்டிருந்தார். டம்ளரில் பாலும் காலியாகி விட்டிருந்தது. பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவன் சமையலறைக்குள் போனபோது அந்த பெரிய ஜன்னல் வழியே பார்த்தான். வழக்கம் போல் அந்த ரோஜா பாத்திகள் அருகே அவர் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தார். செவேல் என்று இதழ்களை விரித்து கொண்டு கிளைக்கு நாளாக பூத்திருந்த அந்த சிவப்பு ரோஜா செடி அருகே வந்து அவர் வெகுநேரம் பூக்களையே பார்த்து கொண்டிருந்தார். தோட்டத்திற்குள் கார் வரும் சப்தம் கேட்டதும் விடுக்கென்று திரும்பி பார்த்தார். டாக்டர் நாராயணன் காரை நிறுத்திவிட்டு மருந்து பெட்டியுடன் வண்டியை நின்று இறங்கினார். என்ன, காலை வேளையில் சிவப்பு ரோஜாக்களை பார்த்து கொண்டு மயங்கி நிற்கிறீர்களே? பக்கத்து டவுனில் சிவப்பு ரோஜாக்கள் என்கிற படம் வந்திருக்கே, நீங்கள் பார்த்தீர்களா? வீட்டிலே எல்லோரும் போய்விட்டு வந்தாங்க. சிரித்தார். அவர் வெகு நாளைய குடும்பத்து வைத்தியர். வயதில் அவரை ஒத்தவர். அந்த உரிமையிலே நெருக்கமாக சில சமயம் பேசுவதுண்டு. முதல் காட்சிக்கே தேவநாதன் போய் பார்த்துவிட்டு தான் வந்திருந்தார். ஆனால் அதை சட்டென்று ஒப்புக்கொள்ள மனமில்லை. டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமாம். படம் ஓஹோ என்று ஓடுகிறதாம். புதுவித உத்திகளாம், புதிய கருத்துக்களாம். அடுத்த வாரம் போகலாம்னு இருக்கேன். வரீங்களா? ஆமாம், இன்னைக்கு கூட ஊசி போட போறீங்களா? உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு. உங்களுக்கு பயமா? டாக்டர் இரு பொருள்பட சிரித்தார். சின்ன வயதில் இருந்தே தேவநாதனை அவர் அறிவார். முரட்டு பையனாக, பின்னால் திமிர் பிடித்த உல்லாச வாலிபனாக, அதற்கு பின்னர் அந்தஸ்து வெறியனாக அவரை பல நிலைகளிலும் பார்த்து பழகியவர். வெளியே எல்லோரும் ஆகா, திரு தேவநாதன் அவர்கள் கொடைவள்ளல் என்றுதான் புகழ்வார்கள். ஆனால் அவரது நெஞ்சில் கருணை என்பது கடுகளவும் கிடையாது என்பது நாராயணனுக்கு நன்கு தெரியும். ஒரு சமயம் வேலைக்காரன் வடிவேலுவின் மனைவி இருமி இரத்தம் கக்கிக் கொண்டு ஷயரோகத்தில் உருகி நகரத்து ஆஸ்பத்திரியில் செத்து கொண்டிருந்தபோது 5 நாட்கள் மனைவியுடன் ஆஸ்பத்திரியில் தங்கிவிட்டான் வடிவேலு. மனைவி இறந்ததும் அவளுக்கு மண் கொடுத்துவிட்டு வந்த குற்றத்திற்காக வைத்தியர் நாராயணன் கண்முன்னே சாட்டையினால் அவனை வீசியது இன்று நடப்பது போன்று அவர் நினைவிலிருந்து நீங்காத ஒரு பயங்கர அதிர்ச்சி. 5 நாள் சம்பளத்தை பிடித்து கொண்டு காலமெல்லாம் நாயாக உழைத்த அந்த அப்பாவி வேலையாளை உடனடியாக வேலையில் நின்று நீக்கிவிட்ட கொடைவள்ளல்தான் அவர். இந்த காட்சி அவர் நேராக பார்த்தது, இன்னும் கேள்விப்பட்டது எத்தனையோ. தேவநாதன் மனைவி பார்வதி கஷ்ட பிரசவத்தில் குழந்தையுடன் இறந்துவிட்டதாகத்தான் ஊரில் கதை. கணவனது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு கேள்விகள் கேட்டபோது கோபம் மூண்டெழுந்து மிருகமாகி கண் மூஞ்சி தெரியாது அவளை தேவநாதன் அடித்து நொறுக்கிவிட்டார். பூரண கர்ப்பிணி அவள். அப்போது படாத இடத்தில் அடிபட்டு உள்ளே இரத்த கசிவு ஏற்பட்டு மரணமடைந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. இதை அவருக்கு முன் அந்த வீட்டின் குடும்ப வைத்தியராக இருந்த ரங்கபாஷ்யம் தான் சொன்னார். பிரேத பரிசோதனை செய்திருந்தால் உண்மை அம்பலமாகியிருக்கும். மனிதன் கம்பி எண்ண போயிருப்பான். அந்த பொல்லாதவனோடு மல்யுத்தம் செய்ய எனக்கு துணிவு இருக்கவில்லை. மனசாட்சி மறைத்து கொண்டு கஷ்ட பிரசவத்திலே மரணம் என்று சான்றிதழ் கையெழுத்திட்டு விட்டேன். என்ன செய்வேன் என்று தமது அந்திய காலத்தில் அவர் நாராயணனிடம் அடிக்கடி சொல்லி புலம்பியதுண்டு. உங்களுக்கு ஊசி மருந்து எதுவும் தேவையில்லை. உண்மையான தேவை என்னன்னு சொல்லட்டுமா? டாக்டர் சிரித்தார். அதை தொடர்ந்து உள்ளே சென்றார். படுக்கை மீது வாட்ட சாட்டமாக கிடந்த அவரை பரிசோதித்துவிட்டு வாஷ் பேஷனில் கையை கழுவிக்கொண்டு வைரவன் கொடுத்த துண்டில் கையை துடைத்து கொண்டார்.
உங்களை பொறுப்பாக கவனித்து கொள்ள மனைவி தேவை, அவ்வளவுதான் என்று புன்னகைத்த டாக்டர் வைரவன் பக்கம் திரும்பி, என்ன உன் எஜமானருக்கு நீயாவது எடுத்து சொல்லக்கூடாது? 40 வருஷமா இந்த குடும்பத்தோடையே ஒண்டி கொண்டிருக்கிறியே. இவங்க பந்தத்திலே இவருக்கு தக்க இடத்திலே தக்க வயசிலே பெண் இல்லாமலா இருக்கும்? என்று கேட்டுக்கொண்டே அவர் தம் மருந்து பெட்டியை மூடினார். வைரவன் பெட்டியை தூக்கி கொண்டு அவர் பின்னால் நாய்க்குட்டி போல் ஓடிச் சென்று வாசல் வரை வழி அனுப்பிவிட்டு வந்தான். வைத்தியர் கார் கிளம்பி தோட்டத்தை விட்டு நகர்ந்ததும் கேட்டை மூடிக்கொண்டு மெல்ல உள்ளே வந்தான். பகல் உணவிற்கு பிரியாணியையும் தயிர் பச்சடியும் செய்யும்படி எஜமானனின் உத்தரவு. மாதாந்திர சாமான்களை வாங்க கடைக்கு போய் வர வேண்டிய வேலையும் கூட இருந்தன. உள்ளே வந்தவன் கவனித்தான். காலையில் வந்த தமிழ் பத்திரிகையை ஊஞ்சலில் மீது வேலைக்காரி வைத்துவிட்டு போயிருந்தாள். சூடாக தாகத்திற்கு கொஞ்சம் தேநீர் தயாரித்து எடுத்துக்கொண்டு பத்திரிகையுடன் எஜமானனின் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். மிருதுவாக சோஃபா ஒன்றின் மீது தேவநாதன் காலை நீட்டிக்கொண்டு சாய்ந்து கிடந்தார். வழக்கம் போல் அவர் சிந்தனை எங்கேயோ சிலந்தி கூடு கட்டி கொண்டிருந்தது. பத்திரிகையை பணிவுடன் அருகில் இருந்த முக்காலி மீது வைத்தான். பின்னர் பேச துணிவின்றி தலையை சொரிந்து கொண்டு நின்றான். என்ன என்பது போல் அவர் அவனை உறுத்து விழித்தார். மாதாந்திர சாமான்களை வாங்க கடைக்கு போகணும். மென்று விழுங்கினான். மாதம் முடியலை, அதுக்குள்ளேயே சாமான்கள் தீர்ந்து போச்சா? ஏண்டா உண்மையை சொல், மறுபடியும் அந்த பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டியா? கண்டுபிடிச்சேன்னா முதுகு தோலை பிச்சு உப்பு தடவி விடுவேன், தெரியும் இல்லையா? படுவா ராஸ்கல். உரிமை கொண்டு எழுந்து இரும்பு பீரோவை திறந்தார். மேல் தட்டில் அடுக்கா வைத்திருந்த நோட்டு கத்தை ஒன்றை எடுத்து 4 100 ரூபாய்களை உருவி அவன் பக்கம் விசிறினார். எல்லாத்துக்கும் கணக்கு எனக்கு தெரியணும். பில்லை தொலைச்சிட்டேன்னு பழைய பல்லவியை பாடினியோ, கொன்று குழி வெட்டி புதைச்சிடுவேன். அதட்டியபடி பீரோவை சாத்திவிட்டு ஆசனத்தில் வந்து பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டார். எச்சிலை விழுங்கி கொண்டான் வைரவன். கீழே அவர் வீசி போட்ட நோட்டுகளை பொறுக்கி எடுத்து தன் இடுப்பில் இருந்த பெல்ட் பர்சில் பத்திரமாக வைத்து கொண்டான். ஒரு பக்கத்து ஜன்னல்களை திறக்க மறந்து போய் விட்டிருந்தாள் வேலைக்காரி. திரைச்சீலைகளை ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு ஜன்னல்களை திறந்து விட்டான். மின்சார விசிறியை நிதானமாக சுழலச் செய்துவிட்டு அவன் வெளியே போக கிளம்பினான். தேநீரை சுவைத்தபடி அவர் பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தார். டேய் வைரவா, இங்கே வா, உரத்து அதட்டி கூப்பிட்டார். விரைந்து ஓடி வந்து அருகே கைகளை கட்டி கொன்று குழைவாக நின்றான் அவன். உனக்கு தமிழ் படிக்க தெரியுமே, இந்த செய்தியை படிச்சுப்பார். பத்திரிகையின் நடுவில் இருந்த ஒரு தாளை இழுத்து அவன் முன் வீசி போட்டார். காற்றிலே அறையின் மூலையில் போய் விழுந்த அந்த தாளை அவன் ஓடிச் சென்று எடுத்து பிரித்து அவர் சுட்டி காட்டிய செய்தியை படித்தான். கிரீஸ் நாட்டில் லாமியா எனும் ஊரில் ஒரு சகோதரர் 2 சகோதரிகள் மூவரும் சேர்ந்து தங்களது கடைசி தங்கையை 30 வருட காலமாக ஒரு பாதாள அறையில் கைதி போல் அடைத்து வைத்திருந்தார்கள். போலீசிற்கு தகவல் தெரிந்து அறையை உடைத்து அவளை விடுவித்தனர். 47 வயதாகிவிட்ட அந்த பெண் மேலே உடை ஏதுமின்றி மிருகம் போல் பேசத் தெரியாது உளறிக்கொண்டு மிரண்டபடி பரிதாபமாக இருந்தாள். இதற்கு அந்த சகோதரர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காய்ந்து போன உதட்டை நாவால் தடவிக்கொண்டு வைரவன் எஜமானனின் முகத்தை பரிதாபமாக பார்த்தான். நெஞ்சு அழுத்தத்தோட தமயந்தி என்ன சொன்னாள்? கூண்டு கிளியாட்டமா? அவளை வீட்டில் சிறை வச்சிருக்கேன்னு சொன்னாலே, ஞாபகம் இருக்கா? வளர்ந்து ஆளாகி படிக்க வச்சு எல்லாம் செய்த என்ன பாவி மகள் என்ன கோலம் செய்தாள்? மீண்டும் எச்சிலை விழுங்கி கொண்டான் வைரவன். ஆடு திருண்ண கள்ளன் மாதிரி நீ ஏன் முழிக்கிற? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? நான் பொல்லாதவனாக இருப்பேன் என்று சத்தம் போட்டார். வைரவன் மௌனமாக பத்திரிகை தாளை மடித்து முக்காலி மீது வைத்துவிட்டு காலி கோப்பையுடன் மெல்ல அங்கிருந்து கீழே நழுவி விட்டான்.